சொல்லுகின்றான், அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான சிறப்பிற்குரிய மாதம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட அந்த கண்ணியமான அல்லாஹ்வால் சங்கை செய்யப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமான முஹர்ரமுடைய மாதத்தின் ஆரம்ப கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மாதமும் அந்த மாதங்களில் நடந்த நிகழ்வுகளை வைத்து, அந்த மாதங்களில் நாம் செய்கிற நல் அமல்களை வைத்து அந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். அதன் வரிசையில் இந்த முஹர்ரமுடைய இந்த மாதம், அதிலும் குறிப்பாக முஹர்ரம் 10 ஆஷூரா என்று நாம் சொல்லுவோம். இந்த முஹர்ரமுடைய இந்த முதல் 10 நாட்கள் மிகவும் சங்கையான ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாட்கள். காரணம், 10 நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா 10 விதமான முஅ்ஜிஸாக்களை, அற்புதங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதமான இந்த முஹர்ரமுடைய மாதம் ஆரம்பத்திலே நாம் இருக்கின்றோம். எல்லா நபிமார்களும் இந்த முஹர்ரம் மாதத்தை சங்கை செய்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். காரணம், பல கஷ்டங்களில், துன்பங்களில் சிக்கிக்கொண்ட அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய உதவிகளை அல்லாஹு தஆலா கொடுத்த நாட்கள் இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபி பட்டம் கொடுப்பதற்கு முன் ஐயாமுல் ஜாஹிலியா, அந்த காலத்திலும் இந்த முஹர்ரமுடைய இந்த மாதத்தை கண்ணியமான ஒரு மாதமாக அவர்கள் கருதி வந்தார்கள். யாரு? காஃபிர்கள் கருதி வந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த மாதத்தில் யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டாங்க. சண்டை சச்சரவு எதிலுமே அவங்க ஈடுபட மாட்டாங்க. காரணம், கண்ணியமான அந்த மாதத்தில் நாமும் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபரை ஒருவர் கொலை செஞ்சிருப்பார். கொலை செஞ்ச அவர் தான் கண்ணு முன்னாடி அப்படி நடந்து போவார். இவர்கள் நினைத்தால் அவனை பிடித்து அடித்து கொலை செய்ய முடியும். ஆனாலும் இந்த முஹர்ரம் இது போன்ற சங்கையான நாட்களில், மாதங்களில் அந்த கொலையாளியை பார்த்தால் கூட அவனை விட்டுடுவாங்க. பிடிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க. காரணம், நாம் இருப்பது ஒரு சங்கையான மாதம். இந்த சங்கையான மாதத்தில் நம்மிடம் இருந்து எந்த விதமான அருவருக்கத்தக்க பாவங்களோ அல்லது இன்ன பிற தேவையில்லாத காரியங்களோ வெளிப்பட்டுவிடக் கூடாது என்று சங்கையான மாதத்தில், கண்ணியமான மாதத்தில் காஃபிர்களும் கண்ணியமாக நடந்தார்கள் என்று வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, குறிப்பாக இந்த முஹர்ரம் 10 நாம் அடைய இருக்கின்றோம். ஆஷூரா என்று சொல்லுவார்கள். இந்த நாட்களை யகூதிகள் பெருநாட்களாக கொண்டாடுவார்கள். ஒரு ஈது பெருநாளாக கொண்டாடுவார்கள். அந்த நாட்களில் பெண்கள் ஆடை அலங்காரங்களை அணிந்து கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அன்பிற்குரியவர்களே, நான் சொல்ல வர விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பே இந்த முஹர்ரம் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருந்தது. இந்த மாதத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த மாதத்தில் ஃபலா தலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுக்காதீங்க. இந்த மாதிரியான மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யாதீங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறோம். நாம் எப்படிங்க அநியாயம் செய்ய முடியும்? இதற்கு விளக்கம் தருகிறார்கள் இமாம் பெருமக்கள். பாவம் செய்யாமல் இருங்க. மற்ற நாட்களில் செய்வதும் பாவம்தான். ஆனால் இந்த மாதிரியான சங்கையான நாட்களில் நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு 2 மடங்காக தண்டனைகள் வழங்கப்படும்.
எப்படி இந்த சங்கையான மாதங்களில் நம்ம நல் அமல்களை செய்தால் அந்த நல் அமல்களுக்கு இரட்டிப்பாக பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான், அதே மாதிரி இந்த மாதிரியான சங்கையான நாட்களில் மாதங்களில் நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனை அது பல மடங்காக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்தில் சங்கையான மாதத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுக்காதீங்க, பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்தால் நரகத்திலே மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது. அந்த வேதனையை அனுபவிப்பதற்கு காரணமாக நமக்கு நாமளே ஆயிடும். அதான் அல்லாஹ் இங்க சொல்றான், உங்களுக்கு நீங்க அநியாயம் செஞ்சுக்காதீங்க. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாவம் செய்யாதீங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். நோன்பு வையுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறிப்பாக ஆஷுரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே கடந்து செல்லும் போது யகூதிகள் நோன்பு வைத்திருந்தார்கள். நீங்கள் ஏன் நோன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி காரணம் கேட்கப்பட்ட பொழுது அந்த யகூதிங்க சொன்னாங்க, இந்த நாளில் தான் எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான், எங்களுடைய கூட்டம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான், ஃபிரௌனை சாகடித்து எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், அதனால எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சாங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வச்சாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று அந்த யகூதிகள் சொன்னார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவதற்கு பின்பற்றுவதற்கு ஆக தகுதியான நபர்கள் நாங்க தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம் நோன்பு வைப்போம், நீங்களும் நோன்பு வையுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த யகூதிகளுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. அந்த யகூதிகள் ஒரு நோன்பு வச்சாங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 நோன்புகள் வைக்கும்படி சொன்னார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவங்க சொல்றாங்க, வ மினஸ் ஸௌமில் முஸ்தஹப்புன், முஸ்தஹப்பான நோன்புகளில் இருந்து, முஸ்தஹப்பான நோன்பு சுன்னத்தான நோன்பு, சௌமு அஷ்ஹுருல் ஹுரும், இந்த சங்கையான மாதங்களில் வைக்கக்கூடிய நோன்புகள் இருக்குது. அது என்ன சங்கையான மாதங்கள்? துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். நாம் இப்போ இருக்கிற முஹர்ரம், அடுத்து ரஜப். இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்கள். இந்த 4 மாதங்களில் நோன்பு வைப்பது சுன்னத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைக்க சொன்னாங்க. ஆனால் இந்த 4 மாதங்களில் சிறந்த மாதம், நோன்பு வைப்பதற்கு ஆக தகுதி வாய்ந்த மாதம், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அஃதலுஹா முஹர்ரம். அந்த 4 மாதங்களிலேயே சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூமு யௌம ஆஷுரா, நீங்க ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வையுங்க, வ ஹாலிஃபுல் யஹூத, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க. அவங்க ஒரு நோன்பு வச்சாங்க, நீங்க 2 நோன்பு வையுங்க. எப்படி 2 நோன்பு? சூமு யௌமன் கப்லஹு, ஒன்று அந்த ஆஷுராவுக்கு முன்னால் உள்ள நோன்பை சேர்த்து வையுங்க. ஆஷுரா 10னா 9, 10ன்னு வையுங்க. அல்லது பஅதா, அல்லது 10, 11ன்னு வைங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது அன்பிற்குரியவர்களே, நமக்கு இந்த வருடம் சரியா அப்படி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. தேதி 26. இப்போ நாம் எப்போ நோன்பு வைக்கணும் அப்படின்னா, ஒன்று வியாழன் வெள்ளியில் வைக்கணும், 25, 26 வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா
26, 27 வெள்ளி சனியாக நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க 2 நோன்பாக வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதமான இந்த நாட்கள், புனிதமான இந்த மாதங்களில் நாம் செய்யக்கூடிய குர்ஆன் ஹதீஸின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த மிக உன்னதமான செயல்களில் ஒன்று நோன்பு வைப்பது. அதை தாண்டி நல் அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வது. அன்பிற்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம் இந்த முஹர்ரமுடைய இந்த மாதத்தில் பல்வேறு அனாச்சாரங்களும் நடக்கிறது. இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய சில விஷயங்களும் இந்த முஹர்ரமுடைய இந்த மாதத்திலே பல மனிதர்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். குறிப்பாக ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க இந்த முஹர்ரமுடைய இந்த மாதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்னையிலேயே பல இடங்கள்ல நடக்குது. தீ மிதிப்பாங்க. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீ மிதிப்பார்கள். இல்லைங்க, நம்ம பார்த்துருப்போம். பஞ்சான்னு சொல்லி எடுத்துட்டு தெருவா எடுத்துட்டு அப்படியே ஊர்வலம் வருவார்கள். தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வார்கள். தங்களை தாங்களே அடிச்சுப்பாங்க, கடுமையாக அடிச்சுப்பாங்க. ரத்தம் வடியும், மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க, சதையெல்லாம் பிளக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் முஹர்ரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனால அல்லாஹ்வுடைய கோபம் தான் நமக்கு வருமே தவிர நம்முடைய பாவங்களோ அல்லாஹ்வுடைய நெருக்கமோ எதுவுமே கிடைக்காது. இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஆளுங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த தீ மிதிக்கிறது, இந்த பஞ்சா எடுக்கிறது, தங்களை தாங்களே அடிச்சுக்கிறது, இது நம்ம ஆளுங்க கிட்ட இருக்காது. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 10 நாள் கவுச்சியே சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிட மாட்டாங்க, மற்ற மாமிசங்கள் சாப்பிட மாட்டாங்க. இது நம்ம ஆளுங்க கிட்ட இருக்குது. இதுவும் தவறு. ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போக மாட்டாங்க. கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள். திருமணம் இது போன்ற நல்ல காரியங்களை இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் செய்ய மாட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, இது எல்லாமே நம்முடைய ஆட்கள் கிட்ட நடக்குது. ஷியாவை விடுங்க, நம்முடைய ஆட்கள் கிட்ட இது நடக்குது. அல்லாஹ் கேட்கின்றான், ஹலாலான ஒரு விஷயத்தை, கூடும் என்று இருக்கக்கூடிய விஷயத்தை கூடாது, இது செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கு நீங்கள் யாரு? அன்பிற்குரிய, நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரியான இஸ்லாம் கண்டிக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மக்கள்கிட்டயே இருக்கு. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த முஹர்ரமுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்தணும்? நோன்பு வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும், நல்ல அமல்கள் செய்து கண்ணியப்படுத்த வேண்டும், பாவம் செய்யாமல் இருக்கணும், தப்பான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கணும். இப்படி நல் அமல்களை கொண்டு இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு நாம் முஹர்ரமுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடாது. இது மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. சரி, ஏன் செய்கிறாங்க, ஏன்பா இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டார்கள், ரொம்ப மோசமான முறையில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த துக்கத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரியவர்களே, நம்ம யோசித்து பார்க்குறோம். ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டது என்னமோ உண்மைதான். கடைசி நேரத்தில் தண்ணி கூட இல்லாமல் ரொம்பவும் மோசமான முறையில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இதைவிட இது போன்ற சம்பவங்கள் நபிமார்களுக்கும் நடந்திருக்கிறது. மிகவும் மோசமான முறையில் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு எதிரி தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே தலையை துண்டா வெட்டிட்டான். தலை துண்டா கீழே விழுந்துடுச்சு, உடம்பு தனியாக கீழே விழுந்துடுச்சு. எவ்வளோ பாருங்க, அது எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரம்பத்தால் அவருடைய உடல் 2ஆக வெட்டப்பட்டது. ரம்பத்தில் அவங்களுடைய உடல் 2ஆக வெட்டப்பட்டது. நபிமார்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க. நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு. அடுத்து தானே சஹாபாக்கள், அஹ்லே பைத்லாம் வரும். முதல் அந்தஸ்து நபிமார்களுக்கு. அவங்களே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபஜருடைய நேரத்தில் மெஹராபில் நிற்கிறாங்க. ஒரு எதிரி விஷம் தடவப்பட்ட அந்த கத்தியை வச்சு வயிற்றில் குத்தி கிழிச்சிடுறான். குத்தி எடுக்கிறது இல்லை, வயிற்றில் குத்தி வயிற்று இப்படி கிழிச்சிடுறான். எந்த அளவுக்கு எழுதப்படுகிறது அப்படின்னா, குடல் வெளியே வந்துடுச்சு. உமர் அலியில் குடலே வெளியே வந்துடுச்சு. அன்பிற்குரியவர்கள், எவ்வளவு பெரிய அதாபம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோன்பு வைத்தவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக அவங்க இருக்கக்கூடிய நிலைமையிலேயே அன்பிற்குரியவர்களே அவரும் கொல்லப்பட்டார்கள், அவங்களும் கொல்லப்பட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ சஹாபாக்கள், நபிமார்கள் மிகவும் மோசமான முறையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு நம்ம துக்கம் அனுஷ்டிப்பது இல்லை. நம்முடைய துக்கத்தை ஏன் அது இஸ்லாத்திலே கூடாது. துக்கம் அனுஷ்டிப்பது, ஒருத்தவங்களுடைய வஃபாத்துக்காக நான் கவலைப்படுறேன் அப்படின்னு கவலைப்படுவது கூடும் என்று இருந்தால் அதற்காக தகுதி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு தான் நம்ம பண்ணியிருக்கணும். ஆனால் அதற்கும் நம்ம செய்வ காரணம் இஸ்லாம் அது கூடாது. இஸ்லாத்தில் அது கூடாது, ஷரியத்தில் அது கூடாது. அது ஷரியத்திற்கு முரணான ஒரு விஷயம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம். 3 நாளைக்கு மேலே நம்ம துக்கத்தை வச்சிருக்க கூடாது, கணவனை இழந்த மனைவியை தவிர. இதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆனால் அவங்க கொல்லப்பட்டு பல வருஷங்களாக அவர்களுடைய பெயரை சொல்லி பல்வேறு அனாச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, அதற்கும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். துக்கத்தின் வெளிப்பாடாக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்திற்கும் அவர்களுக்கு மாற்றமான ஒரு செயலாகத்தான் அது இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் தடுத்தாங்களோ அது எல்லாமே நடக்கும். எல்லாமே இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நடக்கும். என்ன தடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, லைஸ மின்னா, அவன் நம்மளை சார்ந்தவனே கிடையாதுன்னாங்க. அவர்கள் நம்மை சார்ந்தவரே இல்லை. யாரு அப்படின்னா லதமல் ஹுதூத், அதாவது கன்னத்தில் அடிச்சு அடிச்சு அழுவாங்க. ஒரு துக்கத்தில் கண்டத்தில் அடிச்சு அழுவாங்க. யார் அப்படி அழுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. வஷக்கல் ஜுயூப், யார் தன்னுடைய சட்டை பையை கிழித்து கொண்டு அழுகிறார்களோ அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. வதவா பிதஅவல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தை போல யார் கூச்சலிட்டு ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. இந்த 3 விஷயங்களும் சொல்லி இவங்க நம்மை சார்ந்தவங்களே கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த 3 காரியங்களும் முஹர்ரம் மாதத்தில் முதல் 10 நாட்களில் நடக்கும். அவங்க தங்களுடைய துக்கத்தின் வெளிப்பாடாக பெரிய ஒரு மைக்கு செட்டு எல்லாமே வச்சுட்டு சொல்லிக்கிட்டே போவாங்க. ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? அது ஒப்பாரி பாட்டு. அது ஒப்பாரி பாட்டு. அது ஒப்பாரி பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே என்ன செய்வாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே வலம் வருவாங்க. இது எதுவுமே கூடாது, இவங்க நம்மளை சார்ந்தவங்களே இல்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வஃபாத் ஆயிட்டாங்க. சில பெண்கள் ஒப்பாரி வச்சு அழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாட்டை எடுத்து அடிக்க போயிட்டாங்க. அவங்கள என்ன காரியம் செய்கிறீங்கன்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிக்க போயிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்துட்டாங்க. தடுத்து அந்த பெண்மணிகளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த துக்கத்தின் வெளிப்பாடு, நீங்கள் துக்கம்தான், என் மகள் ஸைனப் வஃபாத் ஆகிட்டாங்க தான், ஆனால் இப்படி உங்களுடைய துக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க. ஒரு ஷைத்தான் ஒப்பாரி வைப்பதை போல நீங்கள் ஒப்பாரி வைக்காதீங்க. உங்களுடைய
அந்த துக்கம், உங்களுடைய அந்த கவலை எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னஹு மஹ்மா கான மினல் ஐனி வ மினல் கல்பி, உங்களுடைய அந்த துக்கமும் கவலையும் உங்களுடைய கண்களில் இருந்தும் கல்புகளில் இருந்தும் தான் வெளியே வரணும். அழுங்க, ஒப்பாரி வைக்காதீங்க. உள்ளத்தால் கவலை கொள்ளுங்கள், ஒப்பாரி வைக்காதீங்க. உங்களுடைய கவலை, உங்களுடைய துக்கம் உங்களுடைய கண்களில் இருந்தும் உங்களுடைய கல்புகள் உள்ளத்தில் இருந்து தான் வர வேண்டும். அப்படி வரது ஃபமினல்லாஹ், அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடியது. அல்லாஹ் ஏற்றுக்கிட்ட, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு துக்கத்தின் வெளிப்பாடு அது. அதை விட்டுட்டு ஒமா கான மினல் எதி ஒமினல் லிசானி, உங்களுடைய கைகளால் அடிச்சுக்கிட்டு உங்களுடைய நாவுகளால் ஒப்பாரி வச்சுக்கிட்டு உங்களுடைய துக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துவது என்பது ஒமின ஷைத்தான், அது ஷைத்தான் கிட்டேருந்து வருது, அது சைத்தானின் செயல்பாடு சொன்னாங்க. பயங்கரமாக எச்சரித்தாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த முஹர்ரம் புனிதமான மாதம், புனிதமான மாதம். பல்வேறு உதவிகள் அல்லாஹ் இந்த நபிமார்களுக்கு செய்த மாதம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மாதத்தில் நாம் நல் அமல்களை கொண்டு நாம் கண்ணியமாக நாம் நடக்க வேண்டும். ஷஹீத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேரை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஷஹீதாக்கப்படுவாங்கங்கிற விஷயம் ரசூலுல்லாஹுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன் அறிவிப்பாக ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. உம்மு ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க ஒரு நாள் ஒரு கனவு பார்க்குறாங்க. ஒரு கனவு, அந்த கனவுல ரசூலுல்லாஹுடைய ஒரு சதை துண்டு உம்முல் ஃபலுல் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் வந்து விழுகுது. இது கனவுல பார்க்குறாங்க. எவ்வளோ அவங்க பயந்துட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய ஒரு சதை துண்டு நம்முடைய மடியில் வந்து விழுகுதுன்னு சொல்லி பயந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு கனவை நான் பார்த்தேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பார்த்த கனவு நல்ல கனவு தான். என் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மாசமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க போகிறான். அந்த ஆண் குழந்தை உங்களுடைய மடியில் தான் அதிகமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹுடைய ஈரக்குல துண்டு அவங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த கனவிற்கு ஒரு விளக்கமாக இப்படி சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறந்தாங்க, ஆண் குழந்தையாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறந்தாங்க. பிறந்து எடுத்துக்கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுக்குறாங்க. உம்முல் ஃபலுல் அவங்க ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த அவங்க உங்கள் பேர புள்ள ஹுசைன் கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படியே அன்போடு அதை வாங்கி பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்போ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க. இந்த புள்ள, சின்ன புள்ள ஹுசைன், இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய பேர புள்ள, என்னுடைய பேரனை என்னுடைய சமுதாய மக்கள் கொலை செய்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ரத்தம் படிந்த அந்த மண்ணை காண்பித்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு என்கிட்ட போனாங்க, என்னுடைய சமுதாய மக்களே கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலை செய்யப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கின்ற முன் அறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அவங்க அறிவிச்சாங்க. அன்பிற்குரியவர்கள், நம்ம யோசித்து பார்க்குறோம், அவங்க ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பது ஆல்ரெடி முன்பே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஷஹீத் என்பது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து. அது எல்லா நபிமார்கள் சஹாபாக்கள் ஆசைப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்து தான் ஷஹீத் எனக்கூடிய அந்த அந்தஸ்து. அவங்க ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்பதுதான். அதை தாண்டி உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் சொர்க்கத்திலும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதமான இந்த மாதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது என்னமோ உண்மைதான். அதனால் நம்ம துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது அது மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம். மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா பல உதவிகளை செய்த ஒரு மாதம். ஆனால் ஒரு சில பேர் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த வஃபாத்தை மட்டுமே, அவங்க ஷஹீதாக்கப்பட்டது மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது நம்
எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஷஹீத் எனக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட இந்த புனிதமான இந்த மாதத்திலே நல்ல அமல்களை செய்து நோன்பு வைத்து அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு நசீபை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஹர்ரம் மாதத்தை நாம் அடைந்துவிட்டோம். முஹர்ரம் மாதத்தில் ஒரு முக்கியமான சுன்னத் என்பது முஹர்ரமுடைய பிறை 10 நோன்பு நோற்பது, ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்பது. அந்த வகையில் இந்த மாதம் வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று 2 நோன்புகள் நோற்பது என்பது சுன்னத்து. ஒன்று பிறை 9 அல்லது பிறை 10, அதாவது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை. பெரும்பாலும் இமாம்களுடைய கருத்து பிறை 9, 10 நோன்பு நோற்பது சிறந்தது. ஒருவேளை யாராவது பிறை 9ஐ தவறு விட்டுவிட்டால் அடுத்த நாள் பிறை 11 சேர்த்து நாம் 2 நாட்களாக நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் நோன்பு நோக்கின்ற அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு கஞ்சி வழங்குவதற்கு கேஸினுடைய தேவை இருக்கிறது. யாரிடத்திலாவது அதிகப்படியான கேஸ்கள் தர இயலும் என்றால் அவர்கள் தாராளமாக பள்ளிவாசலுக்கு இந்த கேஸை தந்து உதவலாம். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். சுன்னத்துல் வாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.